உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசுராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேராபின் தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்து கொண்டிருக்கிறார்கள் தகப்படே. அப்பா அந்த பரிசுத்த தேவன் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுவீராக. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் நிரப்புவீராக. அப்பா தகப்படே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் அப்பா மனிதர்களாகி எங்கள் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவனாயிருந்து எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக தகப்படே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே.
அந்தமுமானவர் இவர். அல்பாவுமேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர். சொல்லும் அல்பாவுமேகாவுமானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே நீர். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, பரிசுத்தத்தோடுமை நாங்கள் ஆராதிக்க, பரிசுத்தத்தோடுமை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. தகப்பனே, எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா, எங்களுடைய கண்களை, செவிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. எங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, அப்பா, எங்களை நீர் பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்களை பரிசுத்தமாக்குவீராக தகப்படே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடுமை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்காண்டவரே. அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகத்தோடுமை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்படே, மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வாத தருவீராக. தொடக்கம் முதல் முடிவரை ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் நீர் நீக்கி போடுவீராக. ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் நீர் தந்தருளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா நல்ல முழு பலத்தோட ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கவங்களாம் நல்ல கரங்களை அசைத்து ஆமென். ஆண்டோடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்துருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். நிறைய நேரத்தில் நினைக்கலாம், எதுக்கு சண்டே இப்படி காலையிலே சர்வீஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம், ஒவ்வொரு வாரமும் அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து பாடி வசனத்தை கேட்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென்.
விசுவாசிக்கிறீங்களா, உணர்றீங்களா? ஆமென். இந்த நாள்ல கூட ஆண்டவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்து, ஓய்வு நாளை கொடுத்து, ஆண்டவருடைய பாதத்தை அமர்ந்து நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடி துதிக்கலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. ஆத்துமாவே நல்ல கைத்தட்டி பாடி துதிக்கலாமா?
மணிமுடி சூட்டுகிற தெய்வமா இருக்கிறார் அல்லவா. மனதார ஆண்டவருக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது, சபையில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை நெருக்கி ஏவும் போது, நம்மளை நெருக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம மனதார நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஒரே ஒரு சில நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, வாய்களை கட்டி கொண்டு நம்ம நினச்சா நல்லா கையை தட்டி துதிக்கலாம். துதிக்கலாமா? துதிக்க முடியாதா? கைகளில் யாருக்காவது வலி இருக்கா? நல்லா ஆண்டவர் 10 விரல்ல கொடுத்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. இன்னொரு பாடலை சேர்ந்து பாட இருக்கிறோம். இந்த பாடலை நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை ஆண்டவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் ஆண்டவர் விடுவித்தார். அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிற. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் பாடி துதிக்கிற தெய்வம், நான் உயர்த்துகிற தெய்வம் எல்லா சூழ்நிலைகளுக்கும், எரிகின்ற அக்கினி போன்ற சூழ்நிலைகளுக்கும் என்னை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். அவங்க அவ்வளவு விசுவாசத்தோட, வைராக்கியத்தோட அந்த தேசத்துக்குள்ள அடிமைகளாக தான் போனாங்க. அடிமைகளாகி போய் ராஜா அவங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து அவங்கள வைத்திருக்கும் போது, ஒரு பெரிய ஒரு இந்த சிலையை வணங்கினா தான் ஜீவனோடு இருக்க முடியுன்ற சூழ்நிலையில கூட ஆண்டவருக்காக வைராக்கியமா இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அவர் எங்களை தப்புவிக்காமற் போனாலும் கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. யாரெல்லாம் இயேசுவுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கிறீங்களோ, நிச்சயமா ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். உற்சாகமாக சேர்ந்து பாடி துதிக்கலாம். நம்ம ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சேர்ந்து பாடி துதிக்கலாம். நம் ஆராதிக்கும் தெய்வன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தெய்வன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கும் நல்லவர். கை தட்டி பாடலாமா? இயேசுவே நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும்
சத்ருவினால் உண்டாகும் கோட்டைகளை தகர்த்தெறிகிறவராய் இருக்கிறார். எரிகோ போன்ற தடைகளை அவர் தகர்த்தெறிகிறவராய் இருக்கிறார். நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். அப்படியே ஆராதி கர்த்தரை உயர்த்துங்க. ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை தருகிறவர், நம்முடைய காரியங்களிலே ஜெயத்தை தருகிறவர், எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிற ஜெயத்தை வெற்றி பெற்ற தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயம். பாவத்தின் மீது ஜெயம், வியாதியின் மீது ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிங்க, விடுதலையோடு ஆராதிங்க. ஜெயத்தை தருகிறவரே, வெற்றியை தருகிறவரே, எங்களுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வெற்றியை தந்தருளுவீராக, வெற்றியை பொழிந்தருளுவீராக தகப்படே. ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதி. ஓ ராபா பாபா உதவி செய்கிற தேவன், துயரத்திலே நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு பதில் தருகிற தெய்வம் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தந்தருளுவீராக, வெற்றியை தந்தருளுவீராக. அப்பா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜெயத்தை தருவீராக என்று கேளுங்க. ஒருவேளை பாவத்திலே சிக்கி இருக்கிறீர்கள் என்றால், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பீங்க என்றால், விடுதலையோடு அப்பா ஆண்டவரே விடுதலையை தருவீராக, ஜெயத்தை தருவீராக. ஜெயமே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் தாங்கிய நடத்திடும். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட, சத்துருவினால் உண்டாகும் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுகிற தெய்வம் அவர் உதவி செய்கிறவராக. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் சகலத்தையும் படைத்த தேவன், சகலவற்றையும் ஆளுகிற தெய்வம், சகலவற்றுக்கு மேலாக அதிகாரத்தை உடைய தெய்வம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார், பலவீனங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார், தடைகளை தகர்த்தெறிகிறவராய் இருக்கிறார். விடுதலையோடு ஆராதிங்க. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி உண்டாவதாக ஆண்டவரே. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ரபலஹதரபோ சந்தரபலஹதரபோ ரிபலஹதரபோ சந்தரபலஹதரபோ ரிபாபா சந்தரபலஹதரபா ரானஹது சிந்தரேனஹதுரா ரபாபஹதரபோ சந்தரபலஹதரபா. அப்படியே கொஞ்ச நேரமாக எளிமை நின்று அந்த தேவாதி தேவனை ஆராதிப்போம். ராமலஹதரபோ சந்தரபலஹதரபா ராபாபஹதரபோ சந்தரபலஹதரபா ராபாபஹதரபோ சந்தரபலஹதரபா ரீபாபஹதரபோ சந்தரபல. ஃப்ரீ அப்படியே விட்டு கொடுங்க. அப்பா விடுதலை தருகிறவரே,
விடுதலை தருகிறவரே, ஜெயத்தை தருகிறவரே. ராபாலஹாதாரபா சந்தாரமலஹாதாரபா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எதிரிகள் வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தந்தார். இந்த நாட்களிலே எதிரியான சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலனை தருகிறார். சத்துருவானவன் நமக்கு எதிராய் வரும் பொழுது, சோதனைகளை தரும் பொழுது அதை ஜெயிக்கிறதற்குரிய பலனை தருகிறார். எப்பொழுது என்றால் நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அப்படியே ஃப்ரீயாக விட்டு கொடுத்து பேசுங்க. அப்பா, எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, வெற்றியை தருகிறவரே, அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரே, அப்பா நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே பதில் தருகிற தெய்வமாய் நீர் இருக்கிறீரே என்று சொல்லி அப்படியே அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. உணர்ந்து பாடுவோம். குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையாப்பா. நாங்கள் நம்பும் கேடகம், எங்களுடைய கண்மலை, எங்களுடைய கோட்டை, எங்களை விடுவிக்கிற தெய்வம் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையாப்பா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் தருகிற தெய்வம் யா. தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், 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 தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரை உயர்த்தி பாடுவோம். தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்வி,
வெளிச்சமாய் நம்மை வந்து நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்த தேவனே அப்பா, எனது விளக்கு எரிய செய். இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது இருளான வாழ்க்கையிலே நாம் இருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வந்து நம்முடைய விளக்கை எரிய செய்திருக்கிறாரே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன். மறுபடியும் சொல்வோம், எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும். ஓ ரபா பாபா சந்தரா பாபா, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ ரபா சந்தரா பலஹதரமோ, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க கிருபை செய்வீராக தகப்பனே. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, அப்பா ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. அப்பா ரபாலஹதரமோ, ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பி விடத்தக்கதான கிருபைகளை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு மீதும் ஊற்றுவீராக ஆண்டவரே. அப்பா ரபா சந்தர பலஹதரமோ, நீர் தந்த கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனல் மூட்டி எழுப்பிவிட கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய விளக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா அணையாமல் எரிந்து கொண்டிருக்கத்தக்கதான அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவர், தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. அவர் எல் ஷடாய் ஆகிய தெய்வம், சர்வ வல்லவர், சர்வ அதிகாரத்தை உடையவர், சர்வ வல்ல தெய்வமே. எல்ரோயி, எல்ரோயி, எல்ரோயி,
உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கரங்களை உயர்த்தி பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, அவரை பார்த்து சொல், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை. யெகோவா, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பெருந்தன்மையாய் நடந்து கொள்ளுங்கள், அல்லது பெருந்தன்மையாய் நடந்தவர்கள், நடந்து கொண்டவர்கள், பெருந்தன்மையாய் நடந்தவர்கள். இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா, பெருந்தன்மையாக நம்ம நடந்து கொள்ளணும். சில சமயம் நம்ம நினைப்போம், பெருந்தன்மைனா என்ன அப்படின்னா, சிறுபிள்ளைத்தனமாக என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, அல்லது குழந்தைத்தனமாக நடக்கக்கூடாது. இதை தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆனால் குழந்தைத்தனம் என்பது வேறு, சின்னத்தனம் என்பது வேறு. கொஞ்சம் அடித்து தான் சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு வழி இல்லை. குழந்தைத்தனம்னா என்ன? பைபிளில் பவுல் என்ன சொல்கிறாரு முதல்ல பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:11. இதுதான் குழந்தைத்தனம். குழந்தை தினம் அல்ல, குழந்தைத்தனம். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். பிரைஸ் அல்லாஹ், ஸ்தோத்திரம். குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, சண்டை போடுவாங்க, சில பொருட்களை திருடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். குழந்தைகள் அப்படி தான் என்ன செய்வாங்க. ஆனால் பாருங்கள், அடுத்த நாள் சேர்ந்து விளையாடுவாங்க. இன்றைக்கி டூன்னு சொல்லிடுவாங்க, இன்றைக்கி நான் உங்களோட சண்டை, உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சண்டை போடுவாங்க, அடிபடி வைப்பாங்க, சில பொருட்களை திருடிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் அடுத்த 2 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் குழந்தைத்தனம், இதுதான் சிறுபிள்ளைத்தனம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது சிறுபிள்ளைத்தனம் அல்ல. கொஞ்சம் ஹார்டாக சொல்கிறேன்,
சின்னத்தனம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் விளங்கும்படியாக சொல்கிறேன், சில்லறைத்தனம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சின்னத்தனமாகவோ சில்லறைத்தனமாகவோ இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? பெருந்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். ப்ராட் மைண்டு நமக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி கொடுக்குற செய்தி சாதாரணமான செய்தியாக இருக்கலாம், ஆனால் இதை நிறைவேற்றுவது ரொம்ப கடினமான ஒரு காரியம். தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல், தேவனுடைய கிருபை இல்லாமல் இதை நம்மால் செய்ய முடியாது. நம்ம பெரிய பெரிய பாவத்திலிருந்தெல்லாம் வெளியே வந்துட்டோம். நாம் இப்போ ஸ்மோக் பண்ண மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், வேசித்தனம் பண்ண மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், பரிதானம் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்போ நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, சில சில்லறைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது இருக்குது. இயேசுநாதர் என்ன சொன்னார்னு பார்த்துட்டு என் பாயிண்ட்டுக்கு வரேன். மத்தேயு 5:44 48 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 48 வரைக்கும் எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே, இதை கொஞ்சம் அழுத்தி வாசிங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? இன்னொருக்கா, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் எனக்கு தேவையானதை மாத்திரம் நான் இப்போ முதல்ல சொல்கிறேன். 46ஆம் வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்னா, என்னை பார்த்து சிரிச்சா நான் சிரிப்பேன். சொல்லுங்க, என்னை பார்த்து சிரிச்சா சிரிப்பேன். எனக்கு விஷ் பண்ணால் நான் விஷ் பண்ணுவேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் அன்பு கூறுவேன். என்னை முறைச்சா நானும் முறைப்பேன். என்னை கண்டுக்கிடலைன்னா நானும் கண்டுக்கிட மாட்டேன். என் கல்யாண வீட்டுக்கு வரலன்னா அவள் கல்யாண வீட்டுக்கு நான் போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சரி, ஏதோ தெரியாமல் கார்டு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் மறந்துருக்கக்கூடும் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வீட்டு கல்யாணம் வரும்போது என்னையே நீங்கள் மறந்துட்டீங்க. உங்கள் வீட்டு நடக்கும்போது என்ன நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க. இப்போ என்ன முகத்தில் நீங்கள் என்கிட்ட கல்யாண கார்டை கொடுக்குறீங்க? அப்படிலாம் வர முடியாது. அப்படிலாம் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இப்படி நாம பேசுகிறோமா இல்லையா? இப்போ நாங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா? நாம் அது நம்ம ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவங்களா? நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார்? இயேசுனுடைய இதயம் என்னன்னா, வெளியரங்கமான பாவம் நம்ம செய்ய போகிறதே இல்லை. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. இப்போ நீங்களும் நானும் வெளியரங்கமான பாவம் செய்ய போகிறதில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் பலன் என்ன? என்னைய சிநேகிக்கிறவனே நான் சிநேகித்தா பலன் இல்லைங்கிறார். புரியுதா அதோட அர்த்தம்? உங்களை சிநேகிப்பவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? பலன் என்னங்கிறத விட பலன் இல்லை. சிநேகிக்கிறவங்களே சிநேகிக்கிறீங்க, பேசுகிறவங்ககிட்டே பேசுகிறீங்க, கொஞ்சிறவங்ககிட்டே கொஞ்சுறீங்க, விஷ் பண்ணுகிறவங்ககிட்டே விஷ் பண்ணுறீங்க, உங்களை கண்டுகொள்ளுகிறவர்கிட்ட நீங்களும் கண்டுகொள்கிறீங்க. ஆனால் ஒரு குரூப் இருக்குது, அவங்கள நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை. என்னைய அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அப்படியே தான் நான் அவனை நடத்துவேன். இப்படி சொன்னால் நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடையலை. பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தல் 22:12, இதெல்லாம் பாராமல் நமக்கு தெரியும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவன் உலகத்திலே சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், சில நன்மைகளை கொடுக்கிறார். அதே சமயத்திலே மறுமையிலே தேவன் சில பலனை கொடுக்கிறார். மறுமையிலே கொடுப்பதுக்கு பேர் ஆசீர்வாதம் அல்ல.
மறுமையில் தேவன் நமக்கு தருவது பேர் நன்மை அல்ல, மறுமையில் நமக்கு தருகிறது பலன். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும், ரிவார்டு. தேவன் நமக்கு ரிவார்டு தருவாராம். எப்போ ரிவார்டு தருவார்? என்னை சிநேகிக்காதவனை நான் சிநேகிக்கும் போது, ஏன் கல்யாண வீட்டுக்கு வராதவனுக்கு நான் போய் கல்யாண வீட்டுக்கு வரும்போது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செத்தாங்க, அவன் விசாரிச்சானா? அவங்க அந்த குடும்பம் வந்து என்னை விசாரிச்சதில்ல, விசாரிக்கல. இப்போ அவங்க வீட்டில் ஒரு மரணம் விழுந்துட்டுல, நான் விசாரிக்க மாட்டேன். அது எப்படி நான் விசாரிப்பேன்? அவ்வளவு இழிச்சவாயினானா, அவ்வளவு தெம்மாடியா, அவ்வளவு நான் ஒரு சாதாரண மனுஷனா அப்படி நான் போயிட்டேனா? ஒன்றுமில்லாமல் நான் போயிட்டேனா? எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இப்படி தானே இருக்குது. அதான் சொன்னேன், இன்றைக்குள்ள பிரசங்கம் ரொம்ப ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப கடினம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாதான் ஒத்தாசை கிடைக்கும். நன்மை கிடைக்கிறதுக்கு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். கரத்தை பார்க்கறதுக்கு ஈஸி, முகத்தை பார்த்து கூப்பிடணும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வாழ்க்கையில் எனக்கு வேணும். ஆண்டவரே, என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கக்கூடாது, என்னை சிநேகிக்காதவர்களையும் சிநேகிக்க பலன் தாங்க ஆண்டவரே. பலன் 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 அல்ல, அந்த பலன் கொடுக்கிற தேவன் நமக்கு பின்னாட்களிலே பலனும் கொடுப்பார். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுவோம். சரி, இப்போ பைபிளுக்குள்ளே போகிறேன். எப்படி இருந்தாங்க? ஸ்தோத்திரம். சரி, இப்போ முதல்ல நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, யோசேப்பை பார்க்க போகிறோம். யோசேப்பையும் யோசேப்பின் சகோதரர்களையும் அப்படியே நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவேன். நீங்கள் கவனமாக கவனிக்கணும். யோசேப்பு எப்படி இருந்தார், யோசேப்பின் சகோதரர் எப்படி இருந்தார். நாம் யாரை பின்பற்றணும்? இந்த இடத்துல யோசேப்பை தான் பின்பற்றணும். ஆனால் நம்மில் அநேகர் யாராத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசேப்பின் சகோதரராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது ஆராதிப்பதற்கு, அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை என்னோட என்ன பேசுகிறது. அதனால தான் நீங்கள் தூங்காதீங்கன்னு சொல்கிறோம். என்ன செய்யாதீங்க? தூங்காதீங்க. கவனமாக கேட்டு தேவ சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்து பாருங்கள், சமர்ப்பித்து பாருங்கள். தேவன் கிருபையை. இந்த பிரசங்கம் பண்ணுறது எனக்கே தகுதி இல்லை முதல்ல, அதை நான் ஒத்துக்கிடுறேன். அவ்வளவு கடினமான ஒரு காரியம், அவ்வளவு கடினமான ஒரு பிரசங்கம் இது. ஐயா, எனக்கு முதல்ல கிருபை தாரோம், நான் பிரசங்கம் பண்ணுறத நான் என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த இடத்துல நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ முதல்ல பார்க்கலாம். ஆதியாகமம் 37:4-5. எட்டாம் வசனம். சரி, பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இவங்க பகைக்கிறதற்கு யாரும் ஒரு காரணம் சொல்லுங்களேன். தகப்பன், யோசேப்பினுடைய ஒரு தகப்பன் ஒரு காரணம். 11வது பிறந்த அவனை ரொம்ப அதிகமாக என்ன செய்தார்? நேசித்தார். நேசித்த அவருக்கு என்ன கொடுத்தாரு? பலவர்ண அங்கி என்ன செய்தார்? கொடுத்தார். அந்த சூழ்நிலையில் தான் நம்ம அந்த சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க சகோதரர்கள். ஆகவே அவங்க எப்படி பேசலை? பட்சமாக பேசலை, பகைத்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இந்த யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பட்சமாய் பேசாமல் பகைத்தால் இவரும் எப்படி தான் இருக்கணும்? நம்ம பாணியில் இவரும் என்ன செய்யணும்? பகைக்கணும். ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 50:21 பின்பகுதி. ஆதியாகமம் 50:21 பின்பகுதி. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அவர்களோடே பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்யல? பட்சமா பேசல, பகைத்தார்கள். இவனோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். எப்படி பேசினான்? பட்சமாய் பேசினான். பட்சமாய் என்றால் அன்பாய் பேசினான், பாசமாய் பேசினான், நேசமாய் பேசினான், இனிமையாக பேசினான்.
ஹல்லேலூயா. நிதானம் தவறலை. என்ன தவறலை? நிதானம் தவறலை. ஆக்சுவலாக அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? கோபம் வந்திருக்கணும். என்னை இந்த மாதிரி பண்ணிவிட்டானுங்களே அப்படின்னு கோபம் வரணும். ஒருத்தர் விதமாக சொன்னார், தானத்தில் சிறந்த தானம் எதுவான்னா நிதானமா. அன்னதானம் எல்லாம் போகாதீங்க. பிரைஸில் அன்னதானம் யார் வேணாலும் போடலாம், நீங்கள் வேணாலும் போடலாம், நான் வேணாலும் போடலாம், தெருவில் உள்ள எவனும் போடுவான். அன்னதானம். தானத்தில் சிறந்த தானம் எதுவான்? நிதானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்னதானம் இருக்குது, கண் தானம் இருக்குது, இரத்த தானம் இருக்குது, கிட்னி தானம் இருக்குது, இப்படி பல தானங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேவையானது என்னென்னா நிதானம். ஹல்லேலூயா. இந்த நிதானம் தான் நம்மகிட்ட இல்லை. பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். நிதானம் தான் நம்மகிட்ட இல்லை. சரி, அது அப்படியே இருக்கட்டும். சரி, அடுத்ததுக்கு நான் வரேன். ஆதியாகமம் 37:18-20. ஆதியாகமம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சரி, அப்போ இப்போ என்ன செஞ்சாங்க? யோசேப்பை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் கொலையை என்ன செஞ்சுருப்பாங்க? செய்திருப்பாங்க. கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இப்போ பின்னாட்களில் இவர் எங்கே வர்றாரு? ஒரு தலைமை ஸ்தானத்துக்கு வந்துட்டார். எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். இப்போ இந்த சகோதரர்கள்லாம் வர்றாங்க. அப்போ இவர் பழிக்கு பழி வாங்கியிருக்கலாமா, வாங்கியிருக்க கூடாதா? என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சீங்கல்ல, ஒருவேளை உங்களை கொலை செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஒரு 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்றேன், கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்றேன், அப்படியாவது என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் என்ன செஞ்சார்னா 50:21 வாசித்தீங்கன்னா, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் அப்படி சொல்கிறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க? கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வேன்? பராமரிப்பேன். 45:6-7 பாருங்க. 45:6-7. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இப்படி நிறைய இடத்துல இருக்கு. 47:21 வாசிங்க. 47:21. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் சரி, ஓகே அதில் ஓகே. சரி, அப்போ பராமரிப்பேன். என்ன சொல்றாரு? பராமரிப்பேன். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அடுத்தது நமக்கு தெரிஞ்சது அப்படி சொல்லிட்டே நான் போறேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 37:23-25 வரைக்கும் இருக்கு. வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். வாசிச்சுட்டு தான் நேரம் போயிடும். தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போடுறாங்க. பலவர்ண அங்கேயே என்ன செஞ்சிடறாங்க? உரிந்து கொள்ளுகிறார்கள், போஜனம் செய்கிறார்கள். இதை குறித்து மாத்திரம் வச்சுக்கோங்க. தம்பியை தூக்கி கிணத்து அந்த தண்ணி இல்லாத குழியில் தூக்கி போட்டுட்டு அவன் கொண்டு வந்த தின்பண்டத்தையே என்ன செய்கிறாங்க? வச்சு சாப்பிட்டு அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, கொடுக்கலை. ஆனால் இவர் என்ன பண்ணினாரு தெரியுமா? ஆதியாகமம் 43:31 பார்த்தீங்கன்னா போஜனம் வையுங்கள்னு சொல்கிறாரு. போஜனம் வையுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறார்? சொல்கிறாரு. அடுத்தது 45:22 முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்கள் கொடுக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க குழியில் தூக்கி போட்டாங்க, பலவர்ண அங்கேயே பிடுங்கிக்கிட்டாங்க. அவன் கொண்டு வந்த சாப்பாடே சாப்பிட்டுட்டு அவன் அண்ணா 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 காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் ஏதோ செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படியே மாறுது. ஒரு உயர்ந்த இடத்துல இப்போ யோசேப்பு இருக்கிறாரு. அவங்களுக்கு கீழே ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில் அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டார், நல்ல விருந்து வச்சார். அன்னைக்கு எனக்கு சாப்பாடு தரல, அன்னைக்கு என்னை குழியில் தூக்கி போட்டல, அன்னைக்கு என் சட்டையை உறிஞ்சிட்டு விட்டல, இன்னைக்கு வாங்கிக்கோ இந்தா அப்படின்னு கொடுக்கல. பழிக்கு பழி வாங்கலை. ஒருவேளை நாம் பழிக்கு பழி எழுத்தின் பிரகாரம் வாங்காட்டாலும் சிந்தனையில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு.
பழிக்கு பழி வாங்கிடணும், எப்படியாவது இவனை நான் பழி வாங்கியே தீருவேன், என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கட்டும், பழி வாங்காமல் நான் விட மாட்டேன், இப்படி தான் ஒரு சாதாரண மனுஷன் சொல்லுவான். ஆனால் தேவ மனுஷன் அப்படி சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், யோசேப்பை குறித்து நான் சிந்திக்கும் போது எனக்கு என்ன ஆச்சரியம்லாம், நாம் இப்போ இருக்கிற மாதிரி ஆலயம் கிடையாது, சபைகள் கிடையாது, போதகர்கள் கிடையாது, நம்ம கையில் இருக்கிற மாதிரி வேத புஸ்தகம் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, பேரின்ப பெருவிழா கிடையாது, மிஷினரி பெருவிழா கிடையாது, கருத்தரங்கு கிடையாது, கன்வென்ஷன்கள் கிடையாது, மேகசின்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாத நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யோசேப்பு. வெட்கப்படணும் நாம. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு புதிய வானமா, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எதான் புதிய எருசலேமா, இப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்தாபனமே இப்படி சொல்லிக்கிட்டு கிடக்கு, இப்போ ஒரு ஸ்தாபனமே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புதிய வானத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் போவார்கள், புதிய பூமியிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போவார்கள், புதிய எருசலேமிலே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போவார்கள். நான் கேட்குறேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய வானத்துக்கு போவான்னு சொல்கிறீங்கல்ல, அவன் ஸ்டாண்டர்டுக்கு நான் வரல, என்னை எப்படி புதிய பூமிக்கு கொண்டு போவார், சாரி புதிய எருசலேமுக்கு கொண்டு போவார்? நீங்களே சொல்லுங்கள். எப்படி இது நியாயமாகுமா? அப்போ இது தர்மமாகுமா? யோசேப்பு ஸ்டாண்டர்டுக்கு நான் வரல, யோசேப்பு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரல, உங்களையும் என்னையும் கொண்டு புதிய எருசலேமில் வச்சுட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய இந்த யோசேப்பை புதிய வானத்தில் கொண்டு வைப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துட்டோமா? நாம எப்படி துடிக்குது நமக்கு உள்ளம், பழிக்கு பழி வாங்க துடிக்குது. என்னைக்கு மாட்டுவான், பழிக்கு பழி வாங்கிடணும், கண்டிப்பாக அதை நான் செஞ்சே தீருவேன். நம்ம சொல்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஆதியாகமம் 45:22 முதல் பகுதியை வாசிங்க. 45:22 முதல் பகுதி. எந்த மனுஷன் அவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த பலவர்ண அங்கே உறிஞ்சானோ அதே நபர்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுத்தான். அது சாதாரண வஸ்திரம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் எங்க இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறாரு. சூப்பரான நல்ல ஒரு அவங்களுக்கு உள்ள வஸ்திரங்களை கொடுத்துருப்பாரு. அவன் சாப்பாட்டை பிடுங்கிட்டு சாப்பிட்டானே, சாதாரண சாப்பாடாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிங்க? அந்த வசனத்தை வேணா எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 43:31. போஜனம் வையுங்கள், என்னை கேட்டா விருந்து வையுங்கள். ஹல்லேலூயா. நல்ல ஆட்டை அடிச்சு அல்லது மாட்டை அடிச்சு அன்னைக்கு ஜேன்னு விருந்து. யாருக்கு? தனக்கு ஒரு நேரம் ஒரு பைசா தராத, தனக்கு ஆகாரம் தராத, தன்னுடைய பலவர்ண அங்கேயே பிடித்து கொண்ட பறித்து கொண்ட அந்த மனிதனுக்கு இப்படி செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெருந்தன்மையாய் நடந்து கொண்டார்னு பாருங்க, எவ்வளவு பெருந்தன்மையாய். நாலாவது என்ன படுத்தினாருன்னா, வேதனைப்படுத்தினாங்க, அவனை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் இவர் அவங்க யோசேப்பின் சகோதரர் வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் இவர் என்ன செஞ்சார்னு பாருங்க. 45:5 ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். அல்ல, போதும். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க சஞ்சலப்படாதீங்க. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்க. நீங்க என்ன இப்படி அனுப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்காக உங்க உள்ளம் வேதனைப்பட வேண்டாம், உங்க உள்ளம் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க ரொம்ப சஞ்சலப்படாதீங்க, அதை மறந்துடுங்க, அதை ஒரு கனவா நினைச்சிருங்க. எப்படிங்க இப்படி முடியுது? நான் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றேன், அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றேன், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுறேன், ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிறேன்னு சொல்லுறேன். ஆனால் சில கேரக்டர் என்னை விட்டு வெளியே போகவே மாட்டேக்கு, அப்படியே தான் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்குது. ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் சொல்லும்போது நான் சொல்றேன், நான் ஒரு பெரிய கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நம்மகிட்ட இருக்கிற அபிஷேகம் வேற, யோசேப்பு மேல இருந்த அபிஷேகம் வேற. நம்மகிட்ட 24 மணி நேரம் கூட இருக்கிறார். அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு காரியத்தை செய்யும் போது வருவார், அப்புறமா போயிடுவார். அந்த அபிஷேகத்துல தான் அவங்க அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதனைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. மற்றவருடைய வேதனையை தாங்காத ஒரு நாள் என்னை நீ வேதனைப்படுத்தினல்லப்பா,
என்ன நீ வேதனைப்படுத்தல சகோதரர்களே, கொஞ்சம் நீங்களும் வேதனைப்படுங்க, அப்பதான் உங்களுக்கு படிப்பு வரும், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். இப்படிலாம் நாம சொல்லுவோமா இல்லையா? சாதாரணமாக புத்தி வரட்டும், நல்லா தெரியட்டும், ஆண்டவர் இன்னும் 2 பூசையை கொடுக்கட்டும், இன்னும் 2 காரியத்தை செய்யட்டும், அவன் கற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் பெரிய நீதிமான் மாதிரி நம்ம பேசுவோம். அவர் அப்படிலாம் பேசலை. என்ன ஜென்டில், என்ன பெருந்தன்மை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 37:11 வாசிங்க. ஆதியாகமம் 37:11. அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அதுல தேவை பொறாமை. அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தாங்க? பொறாமைப்பட்டார்கள். இவர் என்ன செஞ்சார் பாருங்க, 45:1-2 வசனத்தையும் வாசிக்கிறோம், அப்பதான் உங்களுக்கு. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அவங்க என்ன செஞ்சாங்க? பொறாமைப்பட்டாங்க. இவர் என்ன செய்கிறாரு? சத்தமிட்டு அழுகிறார். 1 கொரிந்தியர் 13:4 எப்படி இருக்கு? அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அப்போ பொறாமைப்படுறாங்கனாலே அர்த்தம் என்ன? அன்பு இல்லை. அப்போ நமக்கு ஒரு பொறாமை வருதுன்னா என்ன அர்த்தம்? அன்புக்கு பொறாமை இல்லையே, அப்போ அன்பா இல்லை. உங்க பிள்ளை ஒரு நல்ல வேலைக்கு வருதுன்னா யாராவது பொறாமப்படுவீங்களா? உங்க பிள்ளைகள் ஒரு பேங்க்கில் வேலை கிடைக்குது, அல்லது ஒரு நல்ல ஆஃபீஸில் ஒரு நல்ல ஆஃபீஸராக போகிறாங்க, ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்குதுன்னா யாராவது பொறாமப்படுவோமா? ஏன் பொறாமப்பட மாட்டோம்? அன்பு. அங்கே என் பிள்ளைங்கிறது விட்டுருவோம், அன்பு. அப்போ பொறாமை வருது அப்படின்னா அங்கே என்ன குறைஞ்சு போச்சு? அன்பு குறைந்து போய்விட்டது. அன்பு என்ன செஞ்சுட்டு? குறைந்து விட்டது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு குறைவுனாலே என்ன வருது? அவங்களுக்கு பொறாமை வருகிறது. ஆனால் அன்பின் மிகுதியினாலே இவர் என்ன செய்கிறார்? சத்தமிட்டு அழுகிறார். எப்படி அழுகிறாரு? இதெல்லாம் வாய்ப்பாங்க? இதெல்லாம் வாய்ப்பா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இன்னைக்கு பாருங்க, சகோதரருக்குள்ள ஒரு அடி யாருக்காவது கூட கொடுத்துட்டாங்கன்னா கொலை தான் நடக்குது. சகோதரன்னு பார்க்க மாட்டான். சின்ன வயசுலேருந்து ஒன்று போல வளர்ந்தோமே, ஒரு தாய் வயிற்றிலேருந்து பிறந்தோமே, இதெல்லாம் கிடையாது. ஒரு அடி நிலம்தான், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சண்டை வரும், அல்லது கொலையே பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவ்வளவு பொறாமப்பட்ட போதும் கூட அவருக்கு அவ்வளவு அன்பு. அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அல்லேலூயா. யார் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். குழியில் தூக்கி போடுங்க, ஒருத்தன் கொன்னுருவேங்க, கொலை பண்ணிடுவேங்க, ஆளாளுக்கு பேசுகிறான். ஆனால் அவ்வளோ வரையும் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுக, கண்ணீர் வருது. கண்ணீர் எப்போ வரும்? அன்பின் மிகுதியில் தான் வரும் கண்ணீர். பாச கண்ணீர், நேச கண்ணீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் சும்மா வர வைக்கிறது இல்லை. இப்போ நாடகம் சினிமாவில் நடிக்கிறது என்னெல்லாமோ போடுவாங்க, போட்டு அழ வைப்பாங்க. இது அப்படி இல்லை, ரியல் லவ், உண்மையான அன்பு, உண்மையான அழுகை. அல்லேலூயா, ஆச்சரியமாக இருக்குது. சரி, அடுத்தது பாருங்க. அவனை தூர தேசத்துக்கு போக விற்று போட்டார்கள். ஆதியாகமம் 37:25-28 வரைக்கும் இருக்கு. தூர தேசத்துக்கு போக என்ன செஞ்சிட்டாங்க? எங்கேயாவது போய் தொலையட்டும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க? விற்று போட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 45:4 என் கிட்ட வாங்கங்கிறாரு. அவங்க தூர போங்கன்னு விரட்டி விடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா 45:4 பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவங்க என்ன செஞ்சாங்க? அடிமையாய் விற்று போட்டார்கள். எங்க போனாலும் போட்டோம், எங்கேயாவது போய் கண்காணா இடத்துல என்ன செஞ்சிட்டோம், வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அடிமையாக தூர தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க, நான் என்ன தேவனா, என் கிட்ட வாங்க, என் கிட்ட வாங்க. அழகா அவர் பேசுறாரு. அல்லேலூயா. பின்னால் ஒரு இடத்துல அந்த வார்த்தையை சொல்றாரு, என் கிட்ட வாங்க என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தீங்கு செய்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க? தீமை செய்தார்கள். செஞ்சாங்களா இல்லையா? தீமை, அது எல்லாமே சேர்ந்து தீமை தான். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 50:20 பாருங்க. ஆதியாகமம் 50:20. எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஸ்டாப். அவங்க ஆக்சுவலா என்னதான் பண்ணாங்க? தீமை தான் செய்தாங்க. என்ன ஆக்சுவலா அவனை கொலை பண்ண தான் முயற்சி செய்தாங்க. ரூபன் மூலமாகவும்
யூதா மூலமாகவும் அவன் வந்து தப்புவிக்கப்படுறான். அந்த இடத்துல எவ்வளவு தீமை செஞ்சாங்க. ட்ரெஸ்ஸை பிடுங்கினாங்க. அந்த பாலும் குழிக்குள்ளே கயிறை போட்டு இறக்கியிருப்பாங்களா? அப்படியே இறக்கியிருப்பாங்க. பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. அப்போ காயப்பட்டிருக்கோம், வேதனைப்பட்டிருக்கோம். அவனை வேதனைப்படுத்தினாங்க, தீமை செய்தாங்க. ஆனால் அவர் திருப்பி, அட பாவிகளா, எனக்கு தீமை செஞ்சவங்க தானே, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் சொப்பனத்தின்படி இப்போ நடக்குதா இல்லையா பார்த்தியா? அன்னைக்கு பெரிய வீராவசம் பேசின ரூபன், நீலாம் ஒரு அண்ணனா, நீ அப்பா ஸ்தானத்திலிருந்து என்னை நடத்த வேண்டியவன், என்னை காப்பாற்ற வேண்டியவன், எப்படி நீ என்னை கைவிட்டுட்டாயே? என்னப்பா பெரிய யூதான்னா தோத்திரமா? என்ன தோத்திரம்? என்ன தோத்திரம்? என்ன பண்ண நீ? என்னைய அண்ணன், பேரளவு தான் அண்ணன், என்னை வித்து போட்டுட்டியே, நீங்கள்லாம் சேர்ந்து என்னை காப்பாற்றிருக்க வேண்டாமா? நீங்களாம் ஒரு மனுஷனுங்களாடா? இப்படி தான் ஒரு சாதாரண மனுஷன் சொல்லுவான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள்னு கூட சொல்லலை, தீமை செய்ய நினைத்தீர்கள். யாரையும் காட்டி கொடுக்க விரும்பலை. நீங்களாம் அதை எப்படி நீங்கள் படிக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வசனத்தை வாசிங்க, நம்ம வாசிருக்கோம், ஆனால் இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆதியாகமம் 40:15. ஆதியாகமம் 40:15. என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். யார்கிட்ட சொல்றாரு? இத பான பாத்திரக்காரன்ட்ட என்ன செய்யறாரு? சொல்றாரு, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். களவாயா கொண்டு வரப்பட்டாரு. அதை ஏன் சோக கதையை ஏன் நீ கேட்குற பானபாத்திரக்காரன்? எனக்கு ஒரு 10 எரும மாடு இருந்துச்சு. அப்படி எரும மாடா? இல்லை 10 சகோதரர்கள். அந்த எரும மாடு தான், அந்த எரும மாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் என்ன செஞ்சது? இங்கே என்ன செஞ்சது? அனுப்பி வச்சது. எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு என் அண்ணன்மார்களை பார்க்கறதுக்கு நான் போனேன். சீகேமுக்கு போனேன், சீகேமில் இல்லைன்ட்டாங்க. பேசாமல் நான் திரும்பி போயிருக்கணும் வீட்டுக்கு. ஆனால் அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் தோத்தானில் இருக்கான்னு சொன்னாங்க. தோத்தானில் தேடி போன எனக்கு இந்த 10 எரும மாடுகளும் சேர்ந்து நிறைய பரிசு கொடுத்துச்சு. அப்படின்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நாம் எவ்வளோ பேர் மற்றவங்களை குறை சொல்கிறோம். வாயை திறந்தாலே குறை தானே, ரெண்டாவது நபர் சேர்ந்தாலே குறை தானே. ஜெபம்னு ஆரம்பித்தாலே நாம் என்ன பண்ணுறோம்? தந்திரமாலாம் பேசுகிறோம். எப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபிக்கிறதுக்காக சொன்னேன் சிஸ்டர், நம்ம ஜெபிக்கணும் இல்லையா, நம்ம பாரப்படணும் இல்லையா, அவ்வளோத்தையும் சொல்லிட வேண்டியது. அவ்வளோ வெட்டு குட்டு கிட்டு எட்ட எல்லாம் ஜெபம் பண்ணுமுனால. ஜெபம் பண்ண வந்தால் ஜெபம் பண்ணுங்க, ஆராதிக்க வந்தால் ஆராதிங்க. அது என்ன கதை பேசுறது? உட்காந்து 1/2 மணி நேரம் கதை பேசுனா அப்புறம் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அந்த கதை தான் ஜெபத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீயாக நீங்கள் ஜெபிக்க முடியாது. வாய் பேசிக்கிட்டே இருக்கும், இருதயம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். என்ன அழகான பேச்சு பார்த்தீங்களா? நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்ட தன் சகோதரனை காட்டி கொடுக்கல. ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் செஞ்சது. அது என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஒரு பையனும் ஒரு பெண்ணும் நேசிக்கிறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க. 2 பேருமே தான் நேசிக்கிறாங்க. ஆனால் எப்படியோ என்ன பண்ணுறாங்க, இவனை நேசிக்கிறது அந்த பெற்றோருக்கு பிடிக்கல, அந்த பெண் வீட்டுக்கு பிடிக்கல. ஆகவே வேற ஒரு நல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் பேப்பர் படிக்கிற ஆள் தானே? ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கிறீங்களோ இல்லையோ, பேப்பராக நம்ம படிச்சிருவோம்ல. ஸ்தோத்திரம். அப்போ இப்படின்னா இப்படிங்கிறீரு, அப்படின்னா அப்படிங்கிறீங்களா? ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு இடத்துல பெண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. உடனே இவளும் என்ன பண்ணிட்டாரு, பழசெல்லாம் மறந்துரு. பொம்பளைகளுக்கு டக்குன்னு அப்படி திறமை, என்ன திறமை, இதான் பலவீன பாண்டம் எனக்கு புரியல. அவ்வளவு நாள் அவங்க கூட பைக்கில் சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு இப்போ மாப்பிள்ளை பார்த்த உடனே என்ன செஞ்சிரு, மறந்துருன்ட்டான். அவனுக்கு மறக்க முடியல பாவம். அவன் தான் உண்மையான லவ் பண்ணியிருக்கான் பாருங்க. இவன் பேருக்கு தான் லவ் பண்ணியிருக்கா. இப்போ லவ் பண்ணுறது விஷயத்தை பற்றி பேச வரல. இப்போ உடனே என்ன நடந்துட்டு, இனிமேல் நம்ம அப்போ அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான், கோடீஸ்வரனாக இருந்திருப்பான். இப்போ இவன் இருந்தானா நம்ம கல்யாணத்துக்கு இடைஞ்சல். ஆகவே என்ன செஞ்சிட்டாங்க, 2 பேரும் கல்யாணத்தில் பழரசம் வாங்கி கொடுத்துருக்கா. பழரசத்தில் முதல்லே மருந்தை ஊற்றிட்டா. அவன் குடிச்சிட்டான், ஆனால் அது பிழைச்சிட்டான். திருப்பி அதிகமாக கொடுத்துட்டா. அடுத்த தடவை வரும்போது பழரசத்தில் கடைசியில் இவன் சாக போகிற நிலைமையில், நீ யாரு தான் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சிருப்பான்னு நினைக்கிற
அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மருந்து கொடுத்ததுனால விஷம் என்ன உள்ளே என்ன செஞ்சிருக்கு, சரீரத்தில் போயிட்டு அந்த பிளட் எடுத்து செக் பண்ணும்போது என்ன இருக்குது, விஷம் இருக்குது. அப்போ யார் யார் உனக்கு என்னென்ன கொடுத்தா அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த லவ்வரை காட்டி கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். எனக்கு ரொம்ப இவன்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணுங்க, இப்படிப்பட்டவன்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது, ரொம்ப அப்படி என்னையே அசைச்சிட்டு. கடைசி வரைக்கும் அந்த முடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அவள் தான் செஞ்சான்னு. ஆனால் கூட அந்த வாக்கு மூலத்தில் அவளை காட்டி கொடுக்காம செத்தே போயிட்டான். பாருங்க அந்த அன்பை பாருங்களேன். எனக்கு அதை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு லவ்வுக்காக தன்னுடைய தன்னுடைய காதலியை என்ன செய்ய அவன் என்ன செய்யலை, காட்டி கொடுக்கல. ஆனால் நம்ம சகோதரர்களை நம்ம எப்படி காட்டி கொடுக்கும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி நம்ம செய்கிறோம். ஆனால் இவர் என்ன சூப்பராக பேசுகிறார் பாருங்க. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே முத்தமிடணும் அந்த வசனத்தை. ஆண்டவரே, இப்படி ஒரு மனிதனா, மனசாட்சி காலத்திலையா, பைபிள் இல்லாத காலத்திலையா அப்படின்னு நாமே என்ன செய்யணும், நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். அடுத்தது பாருங்க, என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. நானா இருந்தேன்னா இந்த இடத்துல பொத்திப்பார் மனைவி செத்தா அதோடவா. பிரைஸ் தி லார்ட். அப்படி பேசியிருப்பேன். என்னங்க ஒரு போத்திப்பாரு, நல்ல தங்கமான மனுஷங்க போத்திப்பாரு. போத்திப்பார் பொண்டாட்டி இருக்காள பாதகத்தி. இனி என்னெல்லாமோ வாயில் வருமோ அதெல்லாம் சொல்லியிருப்பேன். பாதகத்தி அவள் தான் என்னைய தப்புக்கு அழைச்சா பாருங்க. கடைசியில் அப்படியே உள்டாவா என்ன செஞ்சிட்டா, என்னைய மாட்டி விட்டுட்டா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் யாரு? போத்திப்பாரின் மனைவின்னு கொடி பிடிச்சு சொல்லியிருப்பேன், உறக்க சத்தி கொடி சொல்லியிருப்பேன், உண்மைன்னு சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. இந்த யோசேப்பை பாருங்க, சில பரிசுத்தவான்களை கெட்டி பிடிக்கணும்னு எனக்கு ஆசை பரலோகத்தில் போய். அதில் ஒரு ஆள் இந்த யோசேப்பு. அல்லேலூயா. எப்படியா இப்படி செஞ்சிரு மனுஷா, எப்படியா எங்களை அசைச்சிட்டுங்க. நாங்கள் உங்ககிட்ட பேசணும், பிரசங்கத்தில் நான் பேசினேன், எங்கள் விசுவாசிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எங்களால் இந்த வசனத்தை மறக்கவே முடியல அப்படின்னு அவரை பார்த்து நம்ம பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம பரலோகத்தில் ரொம்ப காலம் இருப்போம், நீடூழி இருப்போம், ஊழி காலம் இருப்போம். அப்போ இந்த மாதிரி பரிசுத்தவான்கள்ட்டெல்லாம் நல்லா பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த யோசேப்பை இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு பெருந்தன்மை. நீங்கள் எல்லாம் இன்னொருக்கா நீங்கள் என்ன செய்யுங்க, இதை கேளுங்க. சரி, ரெண்டாவது ஒரு நபருக்குள்ளே போயிடுவோம். ரெண்டாவது தாவீது. இந்த இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். சரி, தாவீது என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம். தாவீது எப்படி பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 24:8 வாசிங்க. 1 சாமுவேல் 24:8. அப்பொழுது தாவீது எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? டைரக்டா அட்டாக் பண்ணல. முதல்ல என்னை ஏன் போட்டு இப்படி விரட்டிக்கிட்டு அடக்கீரு? நீர்லாம் ஒரு ராஜாவா? நீர் ஒரு ராஜா என்ன? ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணினார்ல, நீர் எதுக்கு என்னைய போட்டு இப்படி விரட்டிரு? நான் என்னத்தை உமக்கு செஞ்சுட்டேன் அப்படிலாம் டென்ஷன் ஆகாமல் முதல்ல காயை ரொம்ப பக்குவமாக நகர்த்துறாரு. என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்க. இப்படி நடக்கவே இல்லை, ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இவர் சவுல் ரொம்ப நல்லவர் போலையும், அவராகவே எதுவும் செய்யாதது போலையும், யார் பேச்சையோ கேட்டு அக்யூஸ் நம்பர் 1 இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரியும், சவுல் அக்யூஸ் நம்பர் 2 மாதிரியும் எப்படி பேசுகிறார் பாருங்க. அந்த ஹேண்ட்லிங்கை பாருங்களேன். நம்மெல்லாம் வளவள கொலன்னு பேசி காரியத்தையே கெடுத்துருவோம். பிரைஸ் தி லார்ட். காரியத்தை என்ன செஞ்சிருவோம்? கெடுத்தே விடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்தை பாருங்கள், இந்த சில சமயங்களில் இந்த திருமண என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஆமாம், நடக்க தானே செய்யும். சரி, என்கேஜ்மெண்ட் நடந்த பிறகு இந்த ஆட்கள் 2 பேரும் நல்ல ஃபோனில் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இது ஒரு அந்த டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம். எந்த டைம்? என்கேஜ்மெண்ட்டிலேருந்து அந்த கல்யாணம் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் பழைய எல்லாமே சாதாரணமாக மாறிடும். அந்த என்கேஜ்மெண்ட்லேருந்து கல்யாணம் நடக்கிற வரைக்கும்
எப்பா குதியா குதிப்பாங்க. அப்பா அப்பா பாப்பா இந்த பேச்சில் இருக்கிற மகிமை அப்படி தான். இது எல்லா இடமும் நடக்குமா நடக்காதா? பிரைஸா. எங்கள் காலத்திலலாம் அப்படி கிடையாது, இந்த காலத்தில் அப்படி. இப்படி பேசி பேசியே ஒரு கல்யாணம் நின்று போச்சு. ஒரு கல்யாணம் என்ன செஞ்சு போச்சு? நின்னே போச்சு. அதனால என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு ரொம்ப பேசாதீங்க, சுருக்கமாக பேசுங்க. ஜெபம் பண்ணும்போது பண்ணுவோம்ல, சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொன்னது மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட் அந்த டைமில் கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க. வளவளா சளவளா ஹளவளான்னு பேசி அவன் உங்ககிட்ட இருந்ததை எடுத்து நீங்கள் அவங்களுக்குள்ளதை எடுத்து பிறகு ஒன்றுமில்லாமல் ஆயிடக்கூடாது. அப்போ நம்ம கொஞ்சம் ஞானமாக என்ன செய்யணும், இருக்கணும். தாவீது என்ன அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. டைரெக்டாக அவரை அட்டாக் பண்ணாமல் என்ன அழகாக பேசுகிறாரு. தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏயா கேட்கிறீரு? நீர் தங்கமான மனுஷன், நீ கெட்டியான மனுஷன், நீர் கேட்டே கெட்டு போறீரு. உம்மை யாரோ தூண்டி விடுறாங்க, மற்றபடி நீர் தங்க கம்பி. எம்மா 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 எம்மா. எனக்கு இதெல்லாம் புரியல. சில வசனங்களெல்லாம் அப்படி படிக்கும்போது அப்படியே என்ன செய்ய. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் தப்பு பண்ணினாலும் அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த பச்சைபால் விஷயத்தை தவிர என் தாவீது தங்க கம்பின்னு சொன்னது உண்மைதான். கம்பி கம்பி தான், தங்க கம்பி தங்க கம்பி தான். தங்க கம்பி எப்படி டீல் பண்ணுது பார்த்தீங்களா? என்ன அழகா என்ன செய்யுது. அவருக்கு நல்லாவே தெரியும் ஈட்டினால எரிஞ்சாரு கொல்வதற்கு. பெலிஸ்தரின் கையினாலே சாகணும்னு செய்ய ஏற்பாடு பண்ணது தெரியும். கொன்று போடும்படி பேசுறாரு, அதுவும் அவருக்கு தெரியும். திரும்பவும் ஈட்டினால் அவர் கொல்ல முயற்சி செய்கிறாரு. கொன்று போடும்படிக்கு மீகாள் வீட்டிற்கு ஆட்களை அனுப்புறாரு. பயந்து தான் ஓடி வராரு. தெரியுமில்ல உங்களுக்கு எந்த சம்பவங்கள்லாம். மீகாள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கும் போது மீகாள் தான் என்ன செஞ்சிடறா, மேலேருந்து இறக்கி விட்டு தப்பி ஓடி போயிருன்னு. நல்லா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். என்னை ஈட்டியால் எடிய பார்த்தீர்ல, என்னை கொண்டு போட பார்த்தீர்ல, பிளான் பண்ணிங்களா? எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு தெம்மாடி நினச்சிட்டிங்களா? நீர் ஃபியூஸ் பண்ண பல்பு, நான் ஃபியூஸ் இருக்கிற பல்பு. என்னது அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்படி முழிக்கீங்களே. அபிஷேகத்தை இழந்து போனவர் சவுல், அபிஷேகத்தில் இப்பொழுது நிறைந்திருப்பவர் யாரு? தாவீது. ஒரு ஃபியூஸ் போன பல்பு. நீர்லாம் ஒரு ஃபியூஸ் போன பல்பியா? அபிஷேகம் உமட்டு விலகிட்டு உன்கிட்ட இருக்கிறது அசுத்தாவி. இதை விட நீர் என்னதான் செய்வீரு? கொலை செய்யத்தான் விரும்புவீரு. உம்மட்ட இருக்கிறது அசுத்தாவி. நாம அப்படி சொல்லிடுமா சொல்லிட மாட்டோமா? உம்மட்ட இருக்கிறது அசுத்தாவியா, ஏன்ட்ட இருக்கிறது அபிஷேகம், தேவ அபிஷேகம். அசுத்தாவி உள்ளவன் இப்படித்தான் செய்வான் அப்படின்னு அவரே கார்னர் பண்ணிடுவான். நம்ம அப்படிலாம் பண்ணாம நேக்கா அழகா ஹேண்டில் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இன்னொரு இடத்த பாருங்க. 1 சாமுவேல் 24:6-8 6ஆம் வசனம். பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. ஒரே போட்டுடலாம். ஆனா அப்படி செய்யாம அவர் என்ன செய்யறாரு, எப்படி சொல்றாரு? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எவ்வளவு உயர்வா பேசுறாரு. நம்ம அப்படி பேசுவோமா? மற்றவர்கள் அப்படி உயர்வா பேசுறோமா? ஊழியக்காரர் கிடக்காரு வெண்ணெய், அவன் கிடக்கான் வெண்ணெய், கொய்யாவா, என்னெல்லாம் பேச முடியுமோ, எவ்வளவு கிண்டலா பேச முடியுமோ அவ்வளவு கிண்டலா பேசுறது. அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு. ஆக்சுவலா இவர் யாரு? ஃபியூஸ் போன ஆளு. ஒன்றும் இல்லை, அபிஷேகம் இல்லை. அசுத்த ஆவி அவனை என்ன செஞ்சுட்டு நிரப்பிட்டு அப்படிதான் பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன்கிட்ட விலகி போயிட்டாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இன்னும் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிராக எழும்பிராதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது விசுவாசியா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் அவங்க மேலேயும் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு யாரும் இழந்து போகிறது இல்லை. கூடிய மட்டும் அபிஷேகம் நம்மோட தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்தில் இருக்கிற மகிமை அதுதான். நம்ம என்னதான் பாவம் செய்தாலும் கூட அந்த என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, உள்ளதான் இருப்பாரு, ஆனால் துக்கப்பட்டு கொண்டு இருப்பார். அதனால தான் பைபிள் சொல்லுது, அன்றி மீட்கப்படும் என்று நாளுக்கென்று பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீருங்கள், துக்கப்படுத்தாதீருங்கள். நான்லாம் கொஞ்சம் செக் பண்ணிலாம் பார்ப்பேன். நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. சில சமயங்களில் சில ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை நம்ம சமாதான குறைவு, சில கசப்பு, சில வைராக்கியம்லாம் இருக்கும்போது மெதுவாக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பார்ப்பேன், எப்படி இருக்குது அப்படின்னு. ஆவியானவர் எப்படி இருக்காரு, இப்படிலாம் நீர் தந்திரம் பண்ணியிருக்கீரா, செக் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தா நல்லாவே தெரியும் ஆண்டவர் துக்கப்படுகிறது.
அந்த அந்நிய பாஷை பேசுகிறதுலே தெரியும். நீங்கள் யாராவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். அதாவது நான் மற்றவர்கள் மேலே ஒரு கசப்பு, ஒரு காய்மகாரம், ஒரு கோபம், ஒரு எரிச்சல், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு எண்ணங்கள், ஒரு பார்வை, ஏதோ ஒன்றில் நான் இருக்கிற வேளையில் நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன். அவர் அப்படி துக்கப்படுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்படி துக்கப்படுவார். சில சமயம் நீங்கள் அதை காட்டிக்கிடாமல் ரொம்ப வீரனை போல் நீங்கள் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா, அந்த அந்நிய பாஷையில் என்ன இருக்கும்னு நான் சொல்கிறேன். எனக்கு வியாக்கியானம் வரம் கிடையாது, ஆனால் நான் சொல்கிறேன் என்ன இருக்கும் தெரியுமா? இன்னும் நான் எத்தனை நாள் உன்னோடு இருக்க வேண்டும் என் அன்பு மகனே, இன்னும் நீ துணிகரமான பாவம் செய்து கொண்டு இருக்கிறாயே, தகப்பனே மன்னியும் என்ன ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டு தான் இருப்பார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும். அப்போ அந்நிய பாஷையிலே நிறைய பாஷைகள் இருக்கிறது. தேவதாசர் அப்படி சொல்கிறாங்க, யுத்த பாஷை, ஆராதனை பாஷை, ஜப பாஷை, வேதனை உள்ள பாஷை. அவரை வேதனை அடைய விட்டுறக்கூடாது. அதனால தான் இவர் என்ன பண்ணிட்டார், அழகாக பேசினார், நீர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. மற்றவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கையை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்க, நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஸ்தோத்திரம். நம்ம வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யணும், வரணும். அவர் சொல்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்கிற 8வது வருஷத்தில், ராஜாவாகிய என் ஆண்டவனே. நாம் என்ன சொல்லுவோம், கூஜாவாகிய பேலியாளின் மகனே. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்ம வார்த்தை அப்படி தான் என்ன செய்யும், வரும். கூஜாவாகிய என் பேலியாளின் மகனே. வந்துட்டார் பெருசா. அபிஷேகம் என் மேலே இருக்குது தெரியுமா, நீ இழந்து போயிட்டு தெரியுமா, எண்ணிக்கோ. இந்த 2 வருஷத்துக்குள்ளே பாரு, உன் இடத்துல நான் இருக்கிறேன் இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு மீசையை தடை விட்டு ரொம்ப ஆர்ப்பரித்து ரொம்ப இடி முழக்கம் போல சத்தங்களை பேசுவோம். அவர் என்ன கூலா, ராஜாவாகிய என் ஆண்டவனே. எப்படி ராஜாவாகிய என் ஆண்டவனே. 10ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் உம்மை கொல்லலை, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். 11ஆம் வசனத்தில், என் தகப்பனே பாரும். நாம் என்ன சொல்லுவோம், இப்படி நம்மளை கொலை பண்ண வந்தால் எப்படி சொல்லுவோம், கொலைகார பாவியே அப்படி சொல்லுவோம், வஞ்சகனே அப்படி சொல்லுவோம். அவர் என்ன, என் தகப்பனே. எப்படி அது வந்துச்சு, தாவீதுட்டன்னு பேசணும் நம்ம. எப்படியா இப்படி சொன்னீர், உம்மை கொல்ல வந்தவனை பார்த்து என் தகப்பனே பாரும்னு எப்படியா சொன்னீர். பிரைஸ் தி லார்ட். இதுதான் பெருந்தன்மை, இதுதான் ப்ராட் மைண்ட். குறுகிய புத்தி, குரூக்கட். நமக்கெல்லாம் சில சமயம் குறுகிய புத்தி தான் இருக்குது. அவங்கெல்லாம் அப்படி என்லார்ஜ், அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா அப்படி விசாலமாக இருக்குது. ஆகவே தான் இந்த தாவீதை தேவன் பயன்படுத்தினார். தப்பு செய்த போதும் கூட ஏன் அவனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு வந்தார், தண்டனை கொடுத்தாரு. ஆனால் ஏன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி பேசுது. கம்ப்யூட்டர் கிளிக் அப்படிங்கும்போது கட 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 கடன்னு தாவீது வரும். பைபிளில் வசனம் இருக்குது பாருங்கள், நியாயத்திற்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நிறைய வசனம் அப்படிலாம் இருக்குது. ஒருத்தரை ஆண்டவர் தண்டிக்கு முன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காரியத்திலலாம் உண்மையாக இருந்தனால அந்த கோபம் உன்னை விட்டு நீங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நாம் செய்கிற நன்மைகளை ஏதோ சும்மா செஞ்சோன்னு இல்லை, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. எல்லாம் நாளைக்கு பாருங்கள், கம்ப்யூட்டர் உலகத்திலேயே கம்ப்யூட்டர் கிளிக் அப்படின்னா ஒரு ஆளை சொன்னால் அவன் ஏற்கனவே ஜெயிலுக்கு வந்திருக்கிறானான்னு அவ்வளோ லிஸ்ட்டு இருக்குது. ஒரு ஆளை இப்போ பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா இவன் மேலே ஏற்கனவே 10 கேஸ் இருக்குது. ஏற்கனவே என்ன கேஸ் இருக்குது, ஜாமீனில் வெளியே அடுத்தவனை போட்டுட்டான், படுபாவி. இந்த மாதிரி ஆட்களை என்ன செய்யக்கூடாது, ஜாமீனில் கூட என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. கம்ப்யூட்டர் கிளிக். அப்போ கம்ப்யூட்டரே இப்படி கிளிக் பண்ணி இவ்வளோ சொல்லுன்னா, எம்பெருமான் இயேசு ஞாபக புஸ்தகத்தில் என்னை பற்றி உங்களை பற்றி எழுதி வச்சிருப்பாரு, அது நிறைஞ்சிருக்கணும், நன்மையால் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாருங்கள், அந்த 26:17 வேகமாக 26:17 அந்த பாயிண்ட்டை மாத்திரம் சொன்னால் போதும் எனக்கு. இப்போ என் ஆண்டவனுக்கு அது போதும். என் ஆண்டவனுக்கு 18ஆம் வசனத்தில், பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன, நான் என்ன செய்தேன், இல்ல வரேன் 26:17 தானா, இல்ல வேண்டாம் நானே வாசிக்கிறேன். 17 ராஜாவாகிய என் ஆண்டவனே, 18 என் ஆண்டவனாகிய நீர், 19 ராஜாவாகிய என் ஆண்டவனே, 20 இஸ்ரவேலின் ராஜா. இப்படி அதாவது அவரை குறைச்சே பேசலைங்க, குறைவாகவே பேசலை. ஆனால் அவர் குறைவாக பேசப்பட வேண்டியவர், குறைத்து தான் அவரை பேசணும். கொலைகாரன்,
அவர் ராஜ்யபாரத்தை விட்டுட்டு இவரை விரட்டி வந்த ஒரு மனுஷன். அபிஷேகம் இல்லை, அவர்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கு. ஆசாரியர்களை கொலை செய்தார். 85 ஆசாரியர்களை என்ன செஞ்சாரு? அவர் கொலை செய்தார். நிறைய தவறு அவர் பண்ணாரு. ஆனாலும் கூட அவர் பேசும்போது என் தகப்பனே பாரும், என் தகப்பனே பாரும், என் ஆண்டவனே. என்ன அழகான ஒரு வார்த்தை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேடினாரு? இந்த தெள்ளுப்பூச்சியா, இந்த செத்த நாயையா? என்ன வார்த்தை! ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதுதான் பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மை நமக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்கள், அந்த அப்சலோம் விஷயத்தில் கூட, அப்சலோம் விஷயம் வேண்டாம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 30. இதில் என்னன்னு சொல்லிடுறேன், அதை வாசிச்சுட்டு இருந்தால் நேரம் ஆயிரும். உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 சாமுவேல் 30னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? அதெல்லாம் எங்களுக்கு வராது. அப்படியே நாங்கள் புரட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன வேத புரட்டர்கள் நினச்சிங்களா? அப்படிலாம் நாங்கள் வேதத்தை புரட்ட மாட்டோம். நாங்கள் ரொம்ப நல்லவங்க. சிக்கலாக்கில் சிக்கல் யாருக்கு? தாவீதுக்கு பயங்கரமான சிக்கல் என்ன செஞ்சுட்டு உண்டாயிருச்சு. இப்போ இவருடைய பொருட்கள் ஆஸ்தியெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ 600 பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போனால் அதை திருப்பி கொண்டு வந்துடலான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்க போகிறாங்க. போகிற நேரத்தில் 200 பேரால் போக முடியல. 200 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க, தளர்ந்து போயிட்டாங்க, அவங்க உட்காந்துட்டாங்க. இப்போ அந்த 400 பேரை வச்சு அவர் என்ன செய்கிறாரு? திருப்பி அத்தனையும் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது நிறையா அதுக்கு பேர் என்ன பேரா? தாவீதின் கொள்ளை. ஆடு மாடுகள் எல்லாம் இந்த திருப்பி எல்லாம் என்ன செய்கிறாங்க? எக்ஸ்ட்ரா வேற கொண்டுட்டு வராங்க. இப்போ வரும்போது அந்த ஏற்கனவே சோர்ந்து போயிருந்தாங்கல்ல, அவங்க இவங்களை ரிசீவ் பண்ண வராங்க. ரிசீவ் பண்ண வரும்போது இந்த 400 பேர் கஷ்டப்பட்டு போராடி ஜெயித்தாங்க பாருங்கள், அவங்க மேலே கோபம் வருது. அதாவது நாம் ஜெயித்திருக்கோம், நம்ம ரத்தி வேற சிந்தி பாடுபட்டிருக்கோம், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஆட்கள் வரவே இல்லை. ஆகவே அவங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் மாத்திரையும் கொண்டு போகட்டும், மீதி சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எந்த விதமான கொள்ளையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சார்? 30, 21 வாசிங்க. தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டைகளை தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். ஏன்பா நாங்கள்லாம் கஷ்டப்படணும், நீங்கள்லாம் ஜாலியாக வீட்டில் இருக்கணுமா? என்னப்பா ஒழுங்கு? 600 பேரையும் நான் எதுக்கு உங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கேன்? எதுக்கு உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வளர்க்கேன்? உங்கள் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிடவா? ரெஸ்ட் எடுத்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நீ எங்கள் கூட வந்திருக்கணும். இப்போ ஒரு மாதிரி பெருசாக சிரிச்சுக்கிட்டு வாரீங்க. நாம் இப்படி தானே சொல்லுவோம், நம்ம பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லை, விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? எப்படி பரவாயில்லையாப்போ? உங்களுக்கு சரீர பலன்லாம் திருப்பி வந்துருச்சா? நல்லா ஆயிட்டீங்களா? எப்படி பாருங்கள், என்ன வாழ்க்கை, என்ன வார்த்தை அப்படி என்ன செய்தே வருது. இதெல்லாம் சாதாரண மனுஷன்ட்ட வராது. இதெல்லாம் ஸ்தோத்திரம். சாதாரணனா ஆண்டவருடைய மனுஷன்ட்ட இந்த மாதிரி சாதாரண மனுஷன்லாம் இந்த மாதிரி சொல்லவே முடியாது. தேவ மனுஷனால தான் என்ன செய்யும் சொல்ல முடியும். ஆனால் தேவ மனுஷன் சொல்லிக் கொடுக்குற நம்மளால் இதெல்லாம் சொல்ல முடியல, விசாரிக்க முடியல, எதையும் செய்ய முடியல. ஒருத்தருக்கு வியாதினா விசாரிக்க மாட்டேங்கிறோம். அது பாஸ்டர் கேட்பாரு, ஏன் நீங்கள் கேட்கக்கூடாதா? ஸ்தோத்திரம். விசுவாசிகள் கேட்கக்கூடாதா? இது பிரச்சனை. இதுன்னு வரும்போது சொல்லிடுவாங்க, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். பாஸ்டரும் ராஜாதான், நானும் ராஜாதான். பாஸ்டரும் ஆசாரியர் தான், நானும் ஆசாரியன் தான். பைபிள் வெளிப்படுத்தல் அப்படிதான் சொல்லுது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் சொல்ல தெரியுதில்ல. அந்த ஆசாரியர்களாகிய நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நாள் ஆச்சு அப்போ பிரதர், சபைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே பார்க்க முடியலையே, ஏன் கேட்கக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சோம்லாம் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏன் கேட்கக்கூடாது? விசாரிக்கக்கூடாது? விசாரிக்கணும். அந்த தன்மை யார்கிட்ட இருந்துச்சு? யாரை விசாரிக்கிறது? அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்காதவங்ககிட்ட விசாரிக்கிறார். ஒத்துழைப்பு கொடுக்கல, 200 பேர் ஒத்துழைப்பு கொடுக்கல, ஆனால் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாருங்க.
23 23. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். பிரைஸ் தி லார்ட். க்ளீன் அடிஸ்டர். அதனால தான் இன்றைக்கும் இப்போ நீங்கள் நேவியோ அல்லது எந்த விதமாக ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் மிலிட்ரியிலையோ போருக்கு போனவங்க மாத்திரம் சம்பளம் இல்லை, அந்த மிலிட்ரியில் உள்ள எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு ரேங்க் இருக்கும், அதுக்கு ஈக்குவல் சம்பளமாக என்ன செய்யும் இருக்கும். போருக்கு போனவனுக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ரா படிகள் எதுவும் இருக்கலாம், மற்றபடி அங்கே உள்ள ஒருத்தன் ஒருவேளை ஸ்டோர் கீப்பராக இருப்பான், ஒருத்தன் சமையல்காரனாக இருப்பான், அல்லது ஒருத்தன் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறவனாக இருப்பான். எல்லாருக்கும் அவங்கள எப்படி தான் சொல்லுவாங்க? சர்வீஸ் மேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க யாரும் மிலிட்ரி மேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த சண்டைக்கு போகிறவங்களுக்கு மாத்திரம் அவனை மாத்திரம்தான் மிலிட்ரி மேன்னு சொல்கிறதில்ல, அங்கே இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறவங்கள எப்படி தான் சொல்லுவாங்க? மிலிட்ரி மேன் தான் சொல்லுவாங்க. சம்பளம் இருக்கும் அவங்களுக்கு. சரி, அப்போ அதை தான் இதில் அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு. அவங்க கூட உள்ளவங்ககிட்ட பெருந்தன்மை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பெருந்தன்மை இது நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். இந்த பாயிண்ட் வர்றதுனால இதையும் லைட்டாக டச் பண்ணிடுறேன். 2 சாமுவேல் 17 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கேன். 2 சாமுவேல் 17 என்ன வரும்? ஏதோ ஒன்று வரும். 2 சாமுவேல் 17 நம்ம பார்த்தோம்னா அகித்தோப்பேல் சொல்கிறாரு. யார்கிட்ட? அப்சலோம்கிட்ட சொல்கிறாரு. அந்த பாயிண்ட்டை மாத்திரம் சொல்கிறேன். நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. நல்ல கவனமாக கவனிங்க. அகித்தோப்பேல் யாரு? தாவீதின் ஆலோசனைக்காரர். இப்போ யாரோட சேர்ந்துட்டாரு? அப்சலோமோட சேர்ந்துட்டாரு. இப்போ அகித்தோப்பேல் என்ன சொல்றாரு? நான் ராஜா ஒருவனை மாத்திரம் என்ன செய்வேன்? வெட்டுவேன்னு சொல்றாரு. அப்சலோம் அமைதியா இருக்கிறாரு. அது நடக்கட்டும்னு நினைக்கிறாரு. ஏன்? தாவீதை கொன்னுட்டா தாவீது ஸ்தானத்துல யார் ராஜாவாக வந்துடலாம்? அப்சலோம் ராஜாவாக வந்துடலாம். இது யார்கிட்ட இந்த நியூஸ் யாருக்கு போயிருது? யார் மூலமா? ஊசாய் மூலமா. அப்ப தாவீதுக்கு எல்லா நியூஸும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? போய்கிட்டே இருக்கு. தன்னுடைய மகன் தன்னை வெட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான்ங்கிற செய்தி அவனுக்கு போயிருச்சு. ஆனா நம்ம தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 18:5 2 சாமுவேல். யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன ஒரு தகப்பனின் சுபாவம், என்ன ஒரு பெருந்தன்மை. இதை எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பெருந்தன்மைங்கிறது தகப்பனின் சுபாவம். வயசு கம்மி தான் யோசேப்புக்கு. அந்த டைமில் வயசு அவர் கம்மி தான். ஆனால் அவர் பெருந்தன்மையாய் ஒரு தகப்பனை போல இருக்கிறார். வயசு அதிகமாயிட்டுன்னா தகப்பனை போல மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. வயசு 70 வயசு ஆகலாம், 80 வயசு ஆகலாம், குறுகின புத்தி இருக்கலாம். வயசு இப்போ 20 தான் இருக்கும், வயசு 25 தான் இருக்கும். அவனுக்கு பெருந்தன்மையா தகப்பனின் சுபாவம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த இடத்துல அப்சலோம் என்ன சொல்கிறாரு? அப்சலோம் அல்ல, அகித்தோப்பேல் ராஜா ஒருவனை மாத்திரம், ராஜா என்றால் தாவீதை ஒருவனை வெட்டுவோன்னு சொன்ன உடனே அப்சலோம் என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம், அப்பாவை வெட்ட வேண்டாம், வேற என்ன வேணாலும் செய்யுங்க, நான் பார்த்துக்கிடுறேன், அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ நான் பார்த்துக்கிடுறேன், அப்பாவை நீங்கள் கைது மாத்திரம் பண்ணுங்க, வேற ஒன்றும் செஞ்சிடாதீங்க, என்னதான் இருந்தாலும் என்னுடைய தகப்பன், அவரை கொன்று போட்டுறாதீங்க தயவுசெய்து. என்னுடைய முக்கியம் எங்கள் அப்பாவை கொலை செய்வதல்ல, ராஜ்யபாரத்தை பிடிப்பதான் என்னுடைய எண்ணம். அப்படி தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, அதுக்கு ஆமோதிச்சிட்டாரு, தலையை ஆட்டிட்டாரு. ஆனால் இங்கே தகப்பன் எப்படி பேசுகிறாரு? ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தமாக மெதுவாய் நடப்பியுங்கள். அடிச்சு விட்டாதீங்க, கையை காலை வெட்டி விட்டாதீங்க. என் நிமித்தமாக மெதுவாய் நடப்பியுங்கள். ஹல்லேலூயா. துக்க செய்தி அவர் கேள்விப்படுறாரு. எனக்கு எதிராக வந்தவன் செத்தான், என் மகன் தான், ஆனால் எனக்கு எதிராக வந்துட்டான். நான் உங்கள்கிட்டே கேள்வி கேட்குறேன். உங்கள் மகனே உங்களை கொலை செய்வதற்கு எத்தனித்த பிறகு அந்த மகனை ஏற்றுக்கிடுவீங்களா? முதல்ல கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும்,
திரும்ப திரும்ப உங்களை கொலை செய்வதான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, கத்தியை தூக்கிட்டு வந்துடுறான், எப்படியும் எதிர்பாராதமாக நீங்கள் அப்படி தப்பிடுறீங்க, திருப்பியும் கத்தியை தூக்கிட்டு வரான். அவனை கொஞ்சுவீங்களா, வேற என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? கெட்டி போடுவீங்களா? ஜெபிப்பீங்களா? பிரைஸ் எல்லாம் ஜெபிக்கலாம் மாட்டோம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கைது பண்ணிட்டு, இதுதான் ரியலாக நடக்கும். இங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே குத்திடுவான், நெஞ்சில் ஒரே குத்தா என்ன செஞ்சிருவான்? குத்திடுவான். நீங்கள் பெருந்தன்மையாக பேசுகிறீங்க, பெருந்தன்மையாக தகப்பனின் சுபாவத்தை உள்ள மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் பொதுவாக நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம்னா ஃபோன் பண்ணிடுவோம், போலீஸுக்கு என்ன செஞ்சிருவோம்? ஃபோன் பண்ணிடுவான். என் பையன் எப்படி என்ன செய்கிறான், என்னை கொலை பண்ண வரான் அப்படின்னு வீடியோலாம் எடுத்து எல்லாத்தையும் அங்கே சப்மிட் பண்ணி அவனால் தூக்கிட்டு போங்க, 4 அடியை போடுங்க, உள்ளே போட்டுங்க, வெளியே விட்டுறாதீங்க, வெளியே விட்டால் நான் செத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இவர் பாருங்கள், தன்னை கொல்ல வந்த அந்த மகனை மகனாகவே வச்சிருக்காரு. ஆனால் அவன் தகப்பனாக ஏற்றுக்கல. தகப்பன்ல எனக்கு அவர் எதிரி, அவர் இருக்கிற வரைக்கும் ராஜ்யபாரம் எனக்கு கிடைக்காது, ஆகவே அவர் சாகட்டும் நான் வாழட்டும். இவருடைய எண்ணம் என்ன? நான் சாகட்டும் அவன் வாழட்டும். எப்படி இருக்கு பாருங்க, என்ன பெருந்தன்மை! ஐயோ தெய்வமே, இப்படி ஒரு வாழ்க்கையா? இப்படி நாங்கள் வாழணும்ப்பா. ஹல்லேலூயா! இப்படி நாங்கள் வாழணும், இப்படி நாங்கள் வாழணும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நானே வாசிடுறேன். 2 சாமுவேல் 18, இதோட நான் முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் 18:33 அப்பொழுது ராஜா செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டு என்னை எதிர்த்தவன் தொலைந்தான். இது ஒரு பாடமாக எல்லாருக்கும் இருக்கட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கை வைத்தவன் இப்படித்தான் சாவான் என்பதை ஊர் முழுசு, உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் பறைசாற்றுங்கள். அப்படி சொல்லல. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி வெவினி வாசலின் மேல் வீட்டிற்கு ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். 19:1 அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார். 2ஆம் வசனம் குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார். 4ஆம் வசனம் அலறிக்கொண்டிருக்கிறார். யப்பா, அல்லேலூயா! எப்படி நாம, எப்படி இவர், எப்படி நாம, எப்படி? அல்லேலூயா! ஸ்தோத்திரம். இவரை இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? என்ன பெருந்தன்மை! அல்லேலூயா! முழங்கால் போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த வசனத்தை நாம் திரும்ப ஒரு முறை நாம் நினைவு கூறுவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? நமக்கு பலன் வேண்டுமா? நமக்கு பலன் வேண்டுமா? நன்மை வேண்டுமென்றால் சில வேற காரியங்களை செய்யணும். உலகத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு வேற காரியங்களை செய்யணும். மறுமையிலே ரிவார்டு கிடைப்பதற்கு வேற காரியங்களை செய்யணும். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு மறுமையிலே ரிவார்டு வேணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை சிநேகிக்கிறவர்களே சிநேகித்து பெரிய பிரயோஜனம் இல்லை, நம்மை வெறுக்கிறவர்களை, நமக்கு எதிராக இருக்கிறவர்களை நாம சிநேகிக்கணுங்கிறாரு. அது சும்மா கிடைக்காது. தெய்வமே, ராஜாவே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, அப்பா இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. நம்முடைய சகோதரரை மாத்திரம் வாழ்த்தினா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னால் அதனால் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்தோம். அப்படியே தாவீதினுடைய வாழ்க்கையும் கூட நாம் சிந்தித்தோம். அவர்கள் எல்லாரும் கொஞ்ச வயதிலே, 17 வயதிலிருந்தே அவர்கள் 30 வயது வரையிலும் கூட அவர்கள் ஒரு தகப்பனை போல நடந்து கொண்டார்கள், பெருந்தன்மையாய் நடந்து கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை எதிர்த்தவர்கள் சொந்த சகோதரர் யோசேப்பை பார்க்கும்போது, இன்னும் அவரை நேசித்த பானபாத்திரக்காரன், அதே சமயத்தில் தாவீதுக்கு எதிராக வந்தது அவருடைய சொந்த மாமனார், சொந்த மகன். இதைவிட எதிராளியாக வேற யாரையுமே பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் அப்படி இருந்தாலும் இந்த யோசேப்பு கர்த்தருடைய பிள்ளையாகவே வாழ்ந்தார். அவர் பெருந்தன்மையாய் நடந்து கொண்டார்.
ஒரு தகப்பனுடைய சுபாவம் அவருக்குள்ளாக இருந்தது. தாவீது பெருந்தன்மையாய் நடந்து கொண்டார். இந்த தாவீதை விரட்டி விரட்டி சவுல் அடித்தார், விரட்டி விரட்டி போனார். ஆனால் தாவீது கையிலே சவுல் மாட்டின போது அவரை கொலை செய்யாமல் விட்டுவிட்டார். அவ்வளவு பெருந்தன்மை, அவ்வளவு பெருந்தன்மை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, என் ஆண்டவனாகிய ராஜாவே, இப்படி என் தகப்பனே பாரும் என்று உயர்வாக பேசுகிறார். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஒரு சகோதரனை குறித்து எப்படி பேசுகிறோம்? சக விசுவாசியை குறித்து எப்படி பேசுகிறோம்? ஊழியக்காரரை குறித்து எப்படி பேசுகிறோம்? குறைவாக அல்லது ரொம்ப கீழ்த்தரமாக நாம் பேசுகிறோமா? நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரத்தில் நம்ம எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே ஒரு தகப்பனின் சுபாவம் எனக்குள்ளாக உருவாகட்டும், ஒரு பெருந்தன்மையாய் நான் நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, மனசாட்சி காலத்திலே வாழ்ந்த ஒரு யோசேப்பு, நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்த ஒரு தாவீது இப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்றால், கிருபையின் காலத்திலே, சபையின் காலத்திலே, ஆவியானவர் அசைவாடுகிற இந்த காலத்திலே வாழ்கிற நாங்கள் எத்தனை அதிகமாய் செய்ய வேண்டும். எல்லாரும் என்னோட இணைந்து ஒரு 5 நிமிஷம் ஹல்லேலூயா எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லா தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபித்து நான் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் முடிக்க போகிறேன். இந்த நேரத்தில் நாம தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ஒரு யோசேப்பாக மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு தாவீதாக மாற்றும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நாம் அர்ப்பணிப்போம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? தாவீது தன்னுடைய சொந்த மகன் தன்னை கொலை செய்ய எத்தனித்திருந்தான். அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. ஆனால் அவர் சண்டை போடுறதுக்கு முன்னால் அந்த அதிபதிகளை பார்த்து, யுத்த அதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளையாண்டானாகி அப்சலாமின் மேல் அவனை மெதுவாய் நடப்பீங்கள், என் நிமித்தமாக அவன் சாகக்கூடாது. செத்த பிறகு என்ன சொல்றார்? உனக்கு பதிலாக நான் செத்திருந்தேனானால் நலமாயிருக்கும். அன்பு, ஹல்லேலூயா, அன்பு, அன்பு, அத்தனை அன்பு. நம்ம அன்பு இருக்கும் என்றால் எதிராளிகளை கூட நாம் நேசிப்போம். அந்த அன்பு சாதாரணமாக வராது. அன்பு என்று சொல்லும்போது அது கனி. அந்த கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க, ஆண்டவரே கிருபை எனக்கு தாங்க, இந்த நாளில் செய்தியின்படி நான் வாழ கிருபை செய்யும், பெருந்தன்மையாய் நான் நடந்து கொள்ள கிருபை செய்யும், ஒரு தகப்பனின் சுபாவம் உள்ளவனாய் நான் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை அப்படி மாற்றுவார். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுவார். நம்மை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை ரெண்டும் ஒன்றித்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். வார்த்தையிலே மாத்திரமல்ல, வாழ்க்கையும் சேர்ந்திருக்க வேண்டும். தகப்பனே கிருபை செய்யும் என்று சொல்லுவோம். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பெருந்தன்மை உள்ளவர்கள் என்ற தலைப்பிலே அல்லது தகப்பனின் சுபாவம் உள்ளவர்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். யோசேப்பை நாங்கள் சிந்திக்கும் போது ஆண்டவரே, எங்களால் பதில் பேச முடியல. தாவீது அவர்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் போது அத்தனை காரியம் அவரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த 2வது மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களை காயப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களை காயப்படுத்தாமல், அவர்களை வேதனைப்படுத்தாமல், எவ்வளவு அழகாக ஆண்டவரே இவர்கள் பேசி, ஆண்டவரே ஞானமுள்ளவர்களைப் போல பெரிய ஞானவான்களாக பேசி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார்களே. எங்களுடைய வார்த்தையிலும் கூட, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.